மாமரம் பக்கத்தில் இங்கே இருக்குது, பார்த்துட்டீங்களா? இல்லை, கடந்த நாட்கள் புயல் வந்து அந்த மரம் அப்படியே பாதி அப்படியே துண்டாக உடஞ்சி விழுந்து போச்சு. நல்ல கனமானது. அது அரிப்பு ஏற்பட்டு அப்படியே விழுந்து போச்சு 1-2 வருஷத்துக்கு பிறகு முன்னாடி. ஐயோ, நல்ல பெரிய பெரிய மாங்காய் ஏகப்பட்டது இருக்கும். எல்லாம் மேலே ஏறி எவ்வளோ பேர் திருடினாங்க, திருடவே முடியல. இப்போ பாருங்க, அப்படி இருந்த மரம் உடஞ்சி போச்சு. அந்த அடி கட்டை மட்டும் இருந்தது. பார்த்தா இந்த பக்கம் ஒரு தலைக்குது, இந்த பக்கம் துளி இருக்குது, அந்த பக்கம் துளி இருக்குது. இப்போ எல்லாம் 20 அடி உயரத்தில் இருக்குது. படர்ந்து போச்சு. மேலே வெட்டி போட்ட உடனே அடியிலேருந்து வருது. இப்போ என்ன பண்ணீங்க? அந்த அடி மரத்தை வேரோட மேலே பிடிங்கிட்டு ஒரு இலையை மட்டும் எடுத்து அங்கே நட்டு வச்சுட்டீங்க, ஒரு துண்டை வெட்டி. மறு வருஷமே அது ஏகப்பட்ட மாங்காய்களை கொடுக்கும் தானே. மேலே இருக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, வேர் பிடுங்கப்படணும். முதல்ல இந்த பாவத்துக்கு வாசல் திறந்த வாசலாக இருந்தது யாரு? பேய் குடும்பத்தில் வர்றதுக்கு யார் முதல்ல இயேசு மறுதளிச்சது? யார் இயேசுவை விட்டு ஓடினது? யார் முதலாவதாக கர்த்தருக்குறோமா? அதுதான் ஆணிவேர். அங்க முதல்ல பிடுங்கணும். அதற்காய் கண்ணீர் சிந்தணும், மண்டைய சுவர்ல அடிக்கணும், நான் தான் அந்த குற்றவாளி என்று. அப்போ கவனிங்க, மற்ற பேய்கள் எல்லாம் தானா அடங்குமா?